Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. எரிக்சனும் கதாநாயகனும் சேர்ந்து டேட்டாலாம் கொடுக்குறாங்க. ஏன் கட்டக்கூடாது? முதல் ஸ்லைடை ப்ரெசென்ட் பண்ண உடனே கதாநாயகன் எழுந்து இதில் ஒரு தப்பு இருக்குன்னு அவரே சொல்கிறார். அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார். இதில் ஒரு தப்பு இருக்கு. நீயே தப்பு இருக்குன்னு சொன்னால் எதுக்குப்பா போர்டோட டைமை வேஸ்ட் பண்ணுற? இல்லை, நாங்கள் கேல்குலேட் பண்ண போது நாங்கள் இந்த அணை வந்ததுனால என்னென்ன பிரச்சனை வரும் லிஸ்ட் பண்ணுற போது உன்னை மிஸ் பண்ணிட்டோம். எதை மிஸ் பண்ண? இந்த இடத்துல இருக்கிற சில உயிரினங்கள் அழிந்து போகும், இனிமேல் அவை பிறக்கவே வளரவே வாய்ப்பில்லை என்று இதில் போட நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றார். முதல் தப்பை இவரே ஒத்துக்கொண்ட பிறகு மற்ற ப்ரெசன்டேஷனில் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. நீங்கள் சொன்னது தான் சரின்னு எல்லாரும் சேர்ந்து அணைக்கட்டை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். இந்த எரிக்சன் கதாநாயகன்ட்ட கேட்குறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு எப்படி தோணுச்சு? நீயே ஒரு தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தது நிஜமாவே தப்பு இருந்தால் கூட எவனுமே கண்டுக்காமல் இருக்கானே, இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு? இதுதான் கச்சியப்பர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, யாராவது ஆடிட் வராங்கன்னா அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி நாங்களே 2-3 தப்பை வச்சிருவோம். அவங்க அதை கண்டுபிடிச்சு சந்தோஷமா எழுதிக்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய முதலைகள் உள்ளே இருப்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. முத்துலிங்கம் தமிழுக்கு கிடைத்த கொடை என்று நான் புகழ்ச்சொற்களுக்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே அவர் தமிழுக்கு, ஏனென்றால் தமிழ் எழுத்தாளர்களில் மிக பெரும்பாலானவர்கள் தங்கள் பகுதி, தங்கள் ஊர், தங்களினுடைய அந்த சிறு பகுதியை தாண்டி டிராவல் பண்ணக்கூடிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள். ஆனால் முத்துலிங்கம் கொக்குவில் என்று யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நகரத்திலிருந்து கிளம்பி யூஎன்ல ஒர்க் பண்ணி, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, சியரோலியன்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து, கனடாவிலே இன்றைக்கு வசித்து கொண்டு உலகம் முழுக்கவும் சுற்றி பார்க்கிற மாபெரும் வாய்ப்பு கிடைத்த ஒரு எழுத்தாளர். தமிழுக்கு கிடைத்திருப்பது ஒரு கொடை. அவர் ஒரு சாஃப்ட்வேர் பத்தி ஒரு புக் எழுதினார். மிகப்பெரிய ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பப்ளிஷ் பண்ணி 3 மாசத்துல அந்த சாஃப்ட்வேரோட அடுத்த வருஷன் வந்துருச்சு. இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக் எழுதி ஒரு பயனும் இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிய அக்கா என்ற கதையை யாரோ அவரிடம் சொல்லி, அந்த கதை இன்னும் என் நினைவில் இருக்கிறார். அதனால் தான் அவர் இலக்கியத்துக்கு திரும்பி வந்தார். இலக்கியம் சாகாதது என்று கண்டுகொண்டு முத்துலிங்கம் திரும்பி வந்தார். இப்போ இந்த கதை பாருங்களேன், இது மாதிரி ஒன்று படிக்கிற போது பளிச்சுன்னு ஒரு ஐடியா நமக்கு வாழ்க்கையை பற்றி கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று இதே மாதிரி வேகமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதற்கு பிறகு நிறைவு பகுதி தான். T20 மேட்ச் பார்த்தீங்களா? போன தடவை நம்ம கப்பெல்லாம் ஜெயிக்கலை, ஃபைனலுக்கே போகல. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டீங்களா? என்னங்க அநியாயமா இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? T20 மேட்ச பார்த்தீங்களா? கடைசி ஓவர் ஞாபகம் இருக்கா? விராட் கோலி அடிச்சு தள்ளி துவம்சம் பண்ணார். லாஸ்ட் ஓவர்ல 16 ரன் எடுக்கணும். நாம யாருக்கு அகேன்ஸ்டா? பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா. 4வது பால்ல தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனார். ஞாபகம் இருக்கா? நமக்கெல்லாம் இதயம் வாய்க்கு வந்தது. அடப்பாவி, இப்ப அவுட் ஆயிட்டாங்க. அஸ்வின் வந்தார். அப்பதான் இருந்தது ஒரே ஒரு பால், 2 ரன் எடுக்கணும். முதல்ல அந்த ஓவர்ல 16 ரன் தேவையானது, இவங்க எப்படி எப்படி எடுத்துட்டாங்க. கடைசி பாலுக்கு முந்தின பால்ல தினேஷ் கார்த்திக் அவுட் ஆன உடனே அஸ்வின் ரவிச்சந்திரன் கேம் டு பேட். ஒரு பால் 2 ரன் எடுக்கணும். ஆனா அவர் தான் ஃபேஸ் பண்றாரு, கோலி எதிர்முனையில் இருக்காரு. அப்ப அந்த பால் வந்தது, எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. எடுக்க வேண்டியது 2 ரன் தான். அடிடா மாப்பிள, சாத்துரா, 2 ரன்டா. பட் அஸ்வின் டிசைடட் டு லீவ் த பால். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அந்த பால் வருகிற டைரக்ஷனை ஓரளவு ஊகிச்சு, இது வைட் பால், இது அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆடவே இல்லாது. இதில் கிரிக்கெட்டில் இதுக்கு ஒரு இந்த ஆக்ஷனுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. இட் இஸ் கால் வெல் லெஃப்ட். வெல் லெஃப்ட். அவர் அதை அடிக்காம விட்டதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பால் அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த பால் அடிச்சு தூள் பண்ணி 2 ரன் எடுத்து நம்ம அதை ஜெயிச்சிட்டோம்.
பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம். பட் எல்லாரும் என்ன சொன்னாங்க, கோலி இவ்வளவு நல்லா விளையாடினது மாத்திரம் இல்ல, அந்த பால் வர்ற போது அடிக்க வேண்டாம்னு அஸ்வின் ஒரு முடிவு எடுத்தாரு, அதுதான் வெற்றிக்கு காரணம் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் சொன்னார்கள். இட் இஸ் கால்ட் வெல் லெஃப்ட். வெல் லெஃப்ட் இஸ் a great technique not only in cricket but also in life. எல்லா பாலையும் அடிச்சே தீருவேன் நிக்காத சாமி, சிலதுக்கு ஒதுங்கிக்கோ. நீ தான் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் சண்டை வந்தது. கழுதை சொல்லிச்சு, கிராஸ் என்ன கலர்? இட் இஸ் ப்ளூ அப்படின்னு கழுதை சொல்லிச்சு. புலி சொல்லிச்சு, வளராத, இட்ஸ் கிரீன். ரொம்ப சண்டை ஜாஸ்தி ஆகி சிங்கத்துக்கிட்ட போச்சு. ஏன்னா சிங்கம் தான் ராஜா. சிங்கம் போயிட்டே இருக்கும்போது கழுதை இங்கேருந்து கட்டு, மகாராஜா இந்த புலி தப்பு தப்பா சொல்றான், இந்த கிராஸ் வந்து ப்ளூ கலர்னு அவன் சொல்றான், இந்த கிராஸ் வந்து கிரீன் கலர்னு அவன் சொல்றான், இது ப்ளூ கலர் தானே மகாராஜா? சிங்கம் அங்கேயும் சொல்லிச்சு, எஸ் கிராஸ் வந்து ப்ளூ கலர் தான். உடனே கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் தப்பு தப்பா சொன்னதுக்கு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க மகாராஜா. சிங்கம் அங்கேருந்து சொல்லிச்சு, இந்த புலி ஒரு வாரம் வாயை திறக்கக்கூடாது, ஓடு. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், the grass is blue, grass is blue சொல்லிட்டு போயிடுச்சு. புலி சொல்லிச்சு, மகாராஜா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. இந்த கிராஸ் என்ன கலர்? கிரீன் கலர். அதைத்தானே நான் சொன்னேன். எனக்கு ஒரு வாரம் பேசக்கூடாது தண்டனை கொடுத்துருக்கீங்க, தண்டனை அது கொடுக்கல, பின்ன எதுக்கு கொடுத்தீங்க? ஒரு கழுதையோட போய் சண்டை போட்டிருக்கியே. நீ எவ்வளவு பெரிய ஒரு அனிமல், நீ உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அவனோட ஒரு நாள் முழுக்க நீ சண்டை போட்டுரு, அதுதான் போட்டியே. அந்த வழக்கை என்கிட்ட எடுத்துட்டு வந்து என் நேரத்தை வேற நீ வேஸ்ட் பண்ண, தண்டனை அதுக்காக. இதுதான் வெல் லெஃப்ட். சில பேர் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான், ஆமாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுன்ட்டு அதோட விட்டுருவான். அப்படி எப்படி சார் சொல்றீங்க? அது உண்மை இல்லை சார்னா ஒரு 2 நாள் பேசுவோம். ஒரே ஒரு வார்த்தை சின்ன புன்னகையோட, நீங்க சொல்றது எப்பவுமே கரெக்ட் தான் அப்படின்னா ஒரு நேரம் மிச்சமாகும். புரிஞ்சுக்கோ, வெல் லெஃப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் எல்லாத்துக்கும் தானே போய் நிற்பான், போகக்கூடாது. எதுக்கு யார் அனுப்பிச்சா அவன் சரியா அதை அடிப்பானோ அவன் அனுப்பிச்சிட்டு நீ தள்ளிடு. வெண்முரசில் ஜெயமோகன் இதற்காக ஒரு கதை எழுதியிருக்கார், அதோடு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சில சமயம் வாழ்க்கையில் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தேவை. எல்லா பாலையும் நீ அடிக்காதரா, மற்ற தள்ளி நில்றா, அவ்வளோதான். பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் அவங்கள கொல்றதுக்கு சதின, மகாபாரதம் தெரிந்தானுங்க, நல்ல வேலை. பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் கொல்லப்படுவதற்கான சதி செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அங்கே யாரோ இறந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சவங்க நேர அஸ்தினாபுரத்துக்கு போல, மறைந்து வாழ்கிறார்கள். மறைந்து வாழ்கிறதுனால அவங்க இறந்துட்டாங்கன்னு துரியோதனன் சகுனி அண்ட் கம்பெனி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அடிக்கடி போய் திருதராஷ்டிரனை அரிச்சு பிடுங்குறாங்க. அவங்க தான் இறந்துட்டாங்களே, இளவரசு பட்டத்தை துரியோதனனுக்கு சூட்டி விடுங்கள். அவன் யோசிச்சுட்டே இருக்காரு, ஏன்னா 2 பேர்ல மூத்தவன் தர்மன் தான், தர்மனுக்கு தான் சூட்டணும். ஆனா தர்மன் இப்ப இருக்கானே தெரியலையே, யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ போய் பிச்சை எடுக்கிறான். 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 ஆண்டு முடிந்து போனது, இனிமேல் அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க எப்படியாவது துரியோதனனுக்கு இளவரசு பட்டது சரின்ட்டான் திருதராஷ்டிரன். அவை கூடி விட்டது. இப்ப அமைச்சர்களுடைய ஒப்புதலை வாங்கிட்டாக்க இவனை இளவரசு பட்டம் சூட்டிடணும். இவன் இளவரசு பட்டம் சூட்டிட்டா அப்புறம் தர்மனுக்கு அந்த நாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இதை தடுக்கணும்னு முடிவு பண்றாரு. உடனே நேர் அங்க போய் என்ன நடந்தது என்றார். அதெல்லாம் செய்யல. அதுதான் வெல் லெஃப்ட். எல்லா இடத்துக்கும் நீ போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த பீமன் என்ன பண்ணா, வெளியில வந்தவன் பகாசுரனை கொன்னுட்டான். பகாசுரன் கொல்லப்பட்டான், பீமனால தான் கொல்லப்படுறான். பகாசுரன் இறந்த விஷயம் இவங்களுக்கெல்லாம் இன்னும் வரல. கண்ணன் என்ன பண்ணா, தன்னுடைய அண்ணனான பலராமனிடம் போய், உனக்கு தெரியுமான்னா உன்னோட மாணவன் பகாசுரனை யாரோ கொன்னுட்டாங்கன்றான். பலராமர் கோபமே உருவானவர். கிருஷ்ணர் மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கிடையாது. என் மாணவனை யார் கொன்னதுன்னு நேர கிளம்பி திருதராஷ்டிரனுடைய கோர்ட்டுக்கு போயிட்டார். நீங்க இப்ப உள்ள போக முடியாதுங்க, முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஆளெல்லாம் பிடிச்சி தள்ளி எல்லாரையும் மிதிச்சு உள்ள போயிட்டாரு.
ஏன்னா அவர்தான் துரியோதனனுடைய ஆசிரியர். அதனால அவரை இவங்க அவமரியாதை செய்ய முடியாது. உள்ள அழைக்கிறார்கள். வந்த உடனே துரியோதனனை பார்த்துக்க, என் மாணவனான பகாசுரனை நீ ஏன் கொலை செய்தார் இவ கேட்கிறார். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையே ஆசிரியரே, நான் கொலை செய்யவில்லையே. பகாசுரனை கொல்ல 3 பேரால் தான் முடியும். ஒன்று நான், 2வது நீ, 3வது பீமன். 3ல ஒருத்தர் தான் கொல்ல முடியும். நான் கொல்லல, பீமன் ஏற்கனவே செத்துட்டான். அப்ப நீ தானே பாக்கி இருக்க, நீ தான் கொன்னு இருக்க. துரியோதனன் சொல்றான், ஐயோ குருவே, நான் இந்த மாளிகை விட்டே வெளியில போல, நான் கொல்லவே இல்லை. உடனே பலராமர் யோசிக்க, அப்ப ஒருவேளை பீமன் உயிரோடு இருக்கிறானோ? உடனே டமால் எழுந்து விதுரர் சொல்றாரு, பீமன் உயிரோடு இருந்தால் தருமனும் உயிரோடு தானே இருப்பான். திருதராஷ்டிரன் சொன்னாரு, கேன்சல். வடிவேல் சொல்வார்ல, டீ கேன்சல். அதனால இப்ப ஒருவேளை உயிரோட இருக்கானோன்னு சந்தேகம் இருக்கும்போது இவனுக்கு கொடுக்க முடியாது, அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு கேன்சல் பண்ணிட்டு எழுந்து போயிட்டார். துரியோதனனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மணிமகுடம் தலைக்கு மேல வந்தாச்சு. Too many slips between the cup and the lip. கடைசி நிமிஷத்துல இப்படி போக சகுனி ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சது, ஒரு ஆள் இந்த அவைக்கு வராமலேயே இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார். அதனால எல்லா சண்டைக்கும் நீங்களே போடணும் அவசியம் கிடையாது. அதுக்கு கடவுள் சில பேர் நேர்ந்து விட்டுருப்பார். அவங்கள லேசா பத்த வச்சா அவன் போய் என்னென்ன செய்யணுமோ கரெக்டா செஞ்சுட்டு வந்துடும். ஸ்னூக்கர் விளையாடி இருக்கீங்களா? கிரிக்கெட்டே ஒன்றும் கை தட்ட மாட்டேறீங்க, ஸ்னூக்கருக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்னூக்கர்ல எந்த பாலை குழிக்குள்ள தள்ளணுமோ, ஸ்னூக்கர் பிளேயர் எவனும் அந்த பாலை நேரா எய்ம் பண்ணவே மாட்டான். அது பக்கத்துல இருக்கதான் எய்ம் பண்ணுவான். அது போற போக்கில் இதை தள்ளி விட்டுட்டு அது போயிடும். வாழ்க்கையில் இந்த உத்திகள் சில சமயம் நமக்கு தேவையாகத்தானே இருக்கிறது. நண்பர்களே, நிறைவாக இலக்கியம் நமக்கு ஏன் தேவை? யாரிடமும் பேச முடியாத விஷயங்களை ஒரு புத்தகத்திடம் நம்மால் பேச முடிகிறது. புத்தகம் நம்மிடம் பேசுவதை வேறு யாரும் கேட்க முடியாவிட்டாலும் நாம் மாத்திரமாவது கேட்க முடிகிறது. மிக மிக அந்தரங்கமான சில உணர்வுகளை புத்தகங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றன. வேற பெருசா எதுவுமே சொல்லணும், ரொம்ப 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 சாதாரணமா. வள்ளுவர் ஒரு முறை தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார். வள்ளுவருக்கு எதிரிலே ஒருவர் வந்தார். சும்மா கற்பனை தாங்க, யார் பார்த்தது வள்ளுவர்? எதிரில் ஒருத்தர் வந்தார். ஏன்பா நேத்தி நீ கச்சேரிக்கு வரவே இல்லை? அவர் கேட்கிறார் வள்ளுவர். ஆமாப்பா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா, வர முடியலப்பா. என்னப்பா, எவ்வளவு நல்ல கச்சேரிக்கு வரல? என்ன கச்சேரி? என்ன கச்சேரின்னே உனக்கு தெரியாதா? நேத்தி ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிச்சாரு பாரு, அடடா, கேட்காம மிஸ் பண்ணிட்டப்பா. ஒருத்தர் யாழ் வாசிச்சாருப்பா, மியூசிக்னா அதான்ப்பா. என்னப்பா இதுக்கு போய் வரல? வள்ளுவர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு, பாவம் இந்த ஆளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, அதனாலதான் புல்லாங்குழல் யாழ் யார் வாசித்ததோ இனிமை என்று சொல்லுகிறார். அவருக்கு மாத்திரம் பிள்ளை பிறந்தா அது இந்த மழலையில கண்ணா பின்னு ஒளரும். சரியான வார்த்தை அது சொன்னா கூட அது அவ்வளவு இனிமையா இருக்காது. ஒளரி கொட்டி களறி மூடும் பாருங்க, கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதா. 7 சொற்களை வைத்துக் கொண்டு என்ன ஆட்டம் ஆடி இருக்காரு ஆளு. இந்த திருக்குறள் நான் சொன்னது ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய குறள். இன்னும் பல படிகள் இருக்கிறது. இந்த குறள்லயே முக்கியமான சொல் எது? குழலா, யாழா, இனிது என்ற சொல்லா? எதுவும் கிடையாது. தம் மக்கள். பக்கத்து வீட்டு பிள்ளை கத்தினா 4 அடி அடிச்சு வாயை மூட வேயாம பண்றோம். ஆனா நம்ம பிள்ளை பேசினா அது என்ன ஒளறினாலும் நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால்தான் அவர் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாத. நம்ம பிள்ளைகளினுடைய மழலை சொல்லால் திளைத்திருக்கிற காதுகளை கொண்டவர்கள் தான் இந்த குறளை அனுபவிக்க முடியும் என்றால், ஒரு வாசிப்பு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான பிரத்யேகமான பாதைகளை அமைத்து செல்லுகிறது. அந்த பாதையில் நம்மை தவிர யாருமே இல்லாமல் பயணம் செய்கிற போது நம்முடைய காயங்களை மறப்பதற்கான ஒரு புது வாசலை அது திறந்து வைக்கிறது. வெளியிலிருந்து வந்த காற்று நம் மனத்தை விசாலப்படுத்துவதற்கான ஒரு ஜன்னலை அது புதிதாக நமக்கு காட்டுகிறது.
ஒரு புத்தக படிப்பு என்பது வாழ்க்கையினுடைய அடுத்த பக்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. மாபெரும் கொடும் தனிமைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. இந்த வாழ்க்கையை வாழுவதற்கான ஒரு பொருள் உண்டு என்பதை நமக்கு ஓயாது சொல்லுகிறது. எனவே நீங்கள் புத்தகத்தை எடுத்த உடனேயே தூக்கம் வருகிறவராக இருக்கலாம். போன புத்தக கண்காட்சியில் வாங்கிய புத்தகங்களை இதுவரை படிக்காதவராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெஞ்சு எதை தேடுகிறதோ அதை தருகிற எழுத்தாளன் எங்கோ இருக்கிறான். அவனை தேடுங்கள். அந்த தேடலில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அதிலிருந்து அடுத்தபடி, அதிலிருந்து அடுத்தபடி, அதிலிருந்து அடுத்தபடி என்று உச்சங்களை தொட முடியும். நீங்கள் நேசிக்கிற எழுத்தாளர்களை நேசிக்கிற நண்பர்களோடு உங்களுக்கான ஒரு ஆத்மார்த்தமான நட்பு வட்டம் உருவாகும். உங்களினுடைய அன்றாட வாழ்க்கை, நம் அத்தனை பேரின் அன்றாட வாழ்க்கையும் சுமைகள் நிறைந்தது. The routine is so exhausting. ஒவ்வொரு நாளையும் அதில் செய்ததையே திரும்ப 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 செய்கிற வாழ்வில் புத்தகங்கள் புதுமைகளை கொண்டு சேர்க்கின்றன. கோயம்புத்தூரினுடைய நெரிசலான தெருவில் உட்கார்ந்து கொண்டு ரஷ்யாவிலே இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளிகளில் பறக்கின்ற ஒரு உணர்வலைகளை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியும் என்றால் அது புத்தகத்தால் மாத்திரமே சாத்தியம். புத்தகம் நமக்குள்ளே அன்பை, மனிதாபிமானத்தை வளர்க்கிறது. கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதையை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சாதாரணமான சிச்சுவேஷன். பிள்ளையை தூக்கிக்கிட்டு அப்பா மருந்து கடைக்கு போகிறார், அவ்வளோதான் சிச்சுவேஷன். ஒன்றும் பெரிய சிச்சுவேஷன்லாம் கிடையாது. பிள்ளையை தூக்கிக்கிட்டு மருந்து கடைக்கு அப்பா போகிறார். அந்த மருந்தெல்லாம் என்னென்னு அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு 5 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்கனவே தெரியும். பாட்டிக்கு அனீமியா, லிவோஜின் என்று மகள் சொன்னாள். அந்த டானிக்கை வாங்கிட்டான். அப்பாவுக்கு பிபி, டெல்மா அந்த மாத்திரையை கொடுக்குறாரு. அப்பா சொல்றாரு 2 எறும்பு மருந்து பாக்கெட். அப்பா சொல்றாரு யார்கிட்ட? மருந்து கடைக்காரர்கிட்ட 2 எறும்பு மருந்து பாக்கெட். பாப்பா கேட்டாள், அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்காக கேட்குறாங்க? கொல்றதுக்கு. ஆனால் அந்த குழந்தையினுடைய உலகம் எவ்வளவு அழகானது என்றால், பாட்டிக்கு மருந்து மாதிரி, தாத்தாக்கு மருந்து மாதிரி, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதற்காகத்தான் அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நினைக்கின்ற இந்த அன்புதான் இலக்கியம் நமக்கு சொல்லித் தருகிற அன்பு. நாளைய மணிப்பூர்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்பை விதைப்பதை தாண்டி நம்மால் என்ன செய்ய முடியும்? உலகெங்கும் விஷ வித்துக்கள் முளைத்து கொண்டிருக்கிற போது இலக்கியம் அன்பை எடுத்து செல்லுகிறது. அதை பிடித்துக் கொள்வோம், வாசிப்போம், சுவாசிப்போம், நேசிப்போம். நன்றி, வணக்கம்.